எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டு ஃபோன் பண்ணுறீங்க. சத்தியமாக என்னாலலாம் முடியாதுங்க. சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் இருக்க 20 பேர்த்துக்கும் வந்து சாப்பாடு போடக்கூட என்கிட்ட காசு இல்லை. தெருவில் இருக்க 20 பேர், அப்புறம் மொத்தம் 40 பேர்த்துக்கு நான் சாப்பாடு போடுறேன். அது கூட என்னால் முடியாதுங்க. உண்மையாக சொல்லப்போனால் நான் மனசு விட்டு பேசுகிறேன். என்கிட்ட 150 ரூபா செருப்பு எடுக்க காசு இல்லைங்க. அதுதான் உண்மை. என்னோட சூழ்நிலை அதுதான். 10 ரூபா எச்சா இருந்தால் இந்த பிள்ளைங்களுக்கு செய்யலாமே அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நான் போயிட்டுருக்குது. என்கிட்ட வந்து ஏற்கனவே நான் சுமையை தாங்கிட்டு இருக்கேன். அந்த சுமையாக என்கிட்ட சுமையை சுமத்தலாம் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. எனக்கெல்லாம் சத்தியமாக வந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் உதவி கண்டிப்பாக கிடச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நிறைய டாக்கு எடுத்து பண்ணணுன்னு தான் ஆசை. ஆனால் எனக்கெல்லாம் யாரும் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாது. இந்த மாதிரி தான் ஒரு சிலர் நல்லவங்க பண்ணுவாங்க. அது மாதிரி ஏதாவது மாட்டினாதாங்க. அந்த மாதிரி தான் என்னோடய சூழ்நிலை. இந்த நிறைவேறத்துக்கு இப்போ எடுக்கிற சூழ்நிலை கிடையாது. கண்டிப்பாக எடுத்து பண்ணுவோம். அடிபட்ட ஜீவனை நம்ம எடுத்துக்குவோம். அது வேணால் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. அடிபட்டதை எடுத்துக்குவோம். காட்டில் மேட்டில் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நாளைக்கு காசு உதவின்னு கேட்டு கிடைக்கலினால் நம்ம இந்த ஜீவனை வச்சு எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நான் வந்துட்டேன். அதனால தான் என்னால் கண்டிப்பாக மேலே சுமையை ஏற்றுக்க முடியாதுங்க. நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி டாக் எடுத்துக்கிறியான்னு ஒரு நாளைக்கு 30-40 கால் கூப்பிடாதீங்க. இப்போ ஆடு மேய்ச்சிக்கிட்டு பேசுகிறதுனால மூச்சு வாங்கி பேசுது. நன்றி, வணக்கம்.